வணக்கம் அன்பர்களே. கண்ணதாசன் அவர்களினுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தின் 2வது பாகத்தின் 2வது பகுதியை இப்போ பார்க்க இருக்கிறோங்க. இதில் தலைப்பு 2 தலைப்பை நான் எடுத்திருக்கேன். வாசலில் அமீனா நிற்கிறான், ஒரு புதிய சிந்தனை. இந்த 2 தலைப்பு தான். வாசலில் அமீனா என்பது யாரை சொல்கிறார் என்றால், கடவுள் நின்றுட்டுருக்காராம், நீ வந்துரு அப்படின்னு கூப்பிட்றதுக்கு நின்றுட்டு தான் இருக்காராம். அதனால் நீ பத்திரமா இரு, பத்திரமா வேலை செய்ய, சரியாக வேலை செய், தர்ம சிந்தனையுடன் இரு என்பதைத்தான் இந்த தலைப்பிலே நிர்ணயிக்கின்றார் கண்ணதாசன் அவர்கள். அதற்கு இப்படி ஆரம்பிக்கிறாருங்க. தமிழர் ஒருவர் லண்டன் நகருக்கு போகிறார். காலையில் குளிச்சுட்டு கட்டாக விபூதி பூசிக்கொள்கிறார். அதை பார்த்த ஒரு ஆங்கிலேயர் அவரிடம் கேட்கிறார், ஏன் இப்படி சாம்பலை எள்ளி நெற்றியில் இடுகிறீர்கள்னு கேட்டோன்னே நம்ம ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இந்த உடம்பு என்றாவது ஒரு நாள் சாம்பலாக போகிறது என்பதை நாங்கள் தினமும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம், அதன் மூலம் கெட்ட புத்தி விலகி விடுகிறது என்கிறார். இதனை கேட்ட உடனே ஆங்கிலேயருக்கு ரொம்ப திகைப்பாயிருது. அன்னைக்கு ஆரம்பித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்து மதத்தை பற்றிய ஆராய்ச்சியை தொடங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆக அங்கே லண்டனில் வாழ்ந்த தமிழர் இதை பதிவு செய்கிறார். இந்த பதிவை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பதிவு செய்கிறார். அடுத்தது பட்டினத்தாரோட ஒரு பாட்டு, விட்டுவிட போகுது உயிர், விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார். உண்மைதானே? இந்த உடல் போன உடனே, உடல்லிருந்து உயிர் போன உடனே அதனை நம்முடைய சுற்றத்தார் எரித்து விடுகின்றனர் என்பதை சொல்கின்றார். இந்த உயிர் இறைவன் கொடுத்த கடன், இந்த உடல் இலவசமாக கொடுத்த பரிசு என்பதை ரொம்ப தெளிவாக சொல்கிறதோட, இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக நல்லபடியாக வாழலாம் வாழ்க்கையிலே என்பதை குறிப்பிடுகின்றார். அடுத்து இன்னொன்று என்னென்னா, சாவதற்குள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்கும் வருகிறது. துன்பங்களை அலட்சியப்படுத்தும் சக்தியும் சேர்ந்தே வருகிறது. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து பட்டினத்தாரோட பாடலை நம்ம படிச்சிட்டோன்னா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக புரிந்துவிடும் என்பது கண்ணதாசன் அவர்களினுடைய வாதம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, இறந்த பிற்பாடு சமண மதத்திலே உடலை மலை பகுதியிலே மேலே போட்டுருவாங்க, கழுகுகள் எல்லாம் பீத்து தின்று விடுமாம். அதுதான் அவர்கள் செய்கின்ற இறுதிச் சடங்கு. அதனை பட்டினத்தார் அன்றே எப்படி பாடியிருக்கார் பாருங்க. 9 வாய் தோல் பைக்கு ஒரு நாளை போலவே அன்பு வைத்து நெஞ்சே அலைந்தாயே, வன்கழுக்கள் தத்தி தத்தி செட்டை தட்டி கட்டிப்பிட்டு கத்தி குத்தி தின்னக்கண்டு. எப்படி பாருங்களேன். அதாவது கழுகுகள் தின்றுவிடும் என்பதை நீ தெரிந்த பிற்பாடும் பார்த்த பிற்பாடும் கூட இந்த உடம்பை வைத்து கொண்டு அலைகிறாயே, இந்த உடம்பின் மீது பற்று வைத்து கொண்டு அலைகிறாயே என்று பட்டினத்தார் சொல்வதை கண்ணதாசன் இந்த கட்டுரையிலே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக, பொதுவாகவே மனிதனுக்கு வாழ்க்கையிலே 3 சங்குகள் உண்டு. அதனை பட்டினத்தார் வாயிலாக குறிப்பிடுகின்றார். முதற்சங்கு அமுது ஊட்டும், மெய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும், கடைச்சங்கம் ஆம்போதது ஊதும், அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த காலம். இந்த 3 சங்கு ஊதுற கால அளவு தான் நம்ம பூமியில் இருக்கோம். அதை எப்படின்னா, வாழ்க்கைக்கு 3 சங்குகள். முதல் சங்கு பால் ஊட்டுகிறது, எப்போ? குழந்தை பிறக்கின்ற பொழுது. 2வது சங்கு திருமணத்தின் போது நல்ல சங்கு வலம்புரி சங்கு ஊதப்படுகிறது. 3வது சங்கு மரணத்தில் ஊதப்படுகிறது. ஆக இதற்கு இடைப்பட்ட காலத்தில்தான் மனிதன் வாழ்கின்றான். அதற்குள்ளகத்தான் இத்தனை போராட்டம் என்பதை சொல்கின்றார். அடுத்து நிறைவா இதே கட்டுரையில் அவர் சொல்கின்ற கருத்து ரொம்ப அற்புதங்க. புதைக்கப்பட்ட உடலுக்கு அது புதைக்கப்பட்ட இடம் சொந்தமாகி விடுகிறது. புதைச்ச உடலுக்கு அந்த 6 அடி நிலம்தான் மிச்சம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் எரிச்சிட்டா நிலமும் இல்லை, எதுவும் இல்லை, பஞ்சபூதத்தில் பிரிஞ்சு போயிருதே. எரிக்கப்பட்ட உடலுக்கு எது சொந்தம்?
காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று பட்டினத்தாருக்கு போதித்தவனே மருதவாணன் என்கின்ற அந்த இளைஞன் தானே, அந்த முருகப்பெருமானே வந்து சொன்னது தானே அந்த செய்தி என்பதை சொல்லி, இறந்த உடலுக்கு ஏன் 6 அடி நிலத்தை சொந்தமாக்க வேண்டும்? அது தேவையில்லை, புதைக்க வேண்டாம், அது சாம்பலாக்கி கரைந்து போவதுதான் முறை என்று இந்துக்கள் நம்பினார்கள். தங்களை தாங்களே சரிபார்த்து கொள்ள நமது தத்துவ ஞானிகள் வற்புறுத்திய நிலையே யாக்கை நிலையாமை. அப்போ யாக்கை இந்த உடல் என்னைக்குமே நிலைச்சு நிற்க போகிறதில்ல. வாசலில் அமீனா எப்பொழுதும் நின்று கொண்டே இருப்பான். அது என்னன்னா, இறைவனிடம் வாங்கிய இந்த உயிர்க்கடனை திரும்பச் செலுத்த எல்லோருமே, எல்லா மனிதர்களுமே தயாராகத்தான் இருக்க வேண்டும் என்பது கண்ணதாசனினுடைய அரிய சிந்தனையாகும். அன்பர்களே, அடுத்ததாக ஒரு புதிய சிந்தனை என்கின்ற அந்த கட்டுரை தலைப்பிலே ரொம்ப அழகாக வர்ணிக்கின்றார் சில விஷயங்களை. அது என்னென்னா, ராமகிருஷ்ணா மிஷனை போலவே உத்தரப்பிரதேசம் ஷாஜஹான்பூரில் ஸ்ரீ ராமச்சந்திர மிஷன் என்கின்ற ஒன்று இருக்குது. அதோட ஸ்தாபகர் யாருன்னு பார்த்தோன்னா, மகாத்மா ஸ்ரீ ராம்சந்தர்ஜி அப்படிங்கிற ஒரு பெரியவர். அவர்களை பற்றி விவரங்கள் எப்படின்னா, அவருக்கு சந்திரோதயம்ங்கிற ஒரு புத்தகம் அவருக்கு கிடைக்கிறது. அந்த புத்தகத்தை படித்த பிற்பாடு கண்ணதாசன் அவர்களுக்கு இந்து மதத்தின் மேலும் இந்த வாழ்க்கை நிலையாமை பற்றியும் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குமான ஒரு புதிய மார்க்கம் தனக்கு புலப்பட்டதாக அவர் சொல்கின்றார். விக்கிரக ஆராதனையை வெறும் ஸ்தூல ஆராதனை என்று வர்ணித்து, அது மனத்தின் உள்நோக்கத்தை அதிகமாக பூர்த்தி செய்வதில்லை என்று பல ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். அதே கருத்தை ஸ்ரீராம் சந்திரஜியும் கூறுகிறார். ஆனாலும் அவர் மற்றவங்க கூறாத சில விஷயத்தையும் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, பல இடங்களில் பஜனை பண்ணுவாங்க. பஜனை பண்ணுறதுனால அந்த நேரத்துக்கு டெம்ப்ரவரி ரிலாக்ஸேஷன் தான், தனிப்பட்ட தியானம் தான் ஒரு மனிதனை நல்லபடியாக மாற்றும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார் கண்ணதாசன். கோஷ்டி பஜனைகளை பற்றி ஸ்ரீராம் சந்திரஜி சொல்கிறது, அவர் என்ன சொல்கிறார்னா, கோஷ்டி பஜனைகளை பற்றி அவர் கூறும்போது, கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து பஜனை செய்வதில் தெய்வ தியானம் நிறைவேறுவது இல்லை அப்படிங்கிறார். அதே போல தான் விக்கிரக ஆராதனையும் பஜனைகளும் பக்குவமில்லாத தாழ்ந்த நிலையில், ஆரம்பமில்லாத நிலையில் அது சரியாயிரும். இதுக்கு வந்துங்க நம்ம திருநாவுக்கரசர் பெருமானும் கூட எழுதியிருப்பார். உயிராவண்ணம் இருந்து நோக்கி உற்று நோக்கி உள்ளக்கிளியின் உரு எழுதி அப்படின்னு சொல்லுவார். அப்போ உயிராவணத்தை இருந்து நோக்கி அப்படிங்கிறது திருநாவுக்கரசனுடைய சொல்லாடல். ஆக அப்படித்தான், எப்படின்னா நம்ம உயிர் என்கின்ற இந்த ஆவணத்திலே இறைவனினுடைய உருவை எழுதி உயிராவணத்து இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிளியில் எழுதனால் எம்பெருமான் நமக்குள்ளேயே வந்துருவார். அதனால தான் என்ன அன்பே சிவம் அப்படிங்கிறது, நம்மளே தான் சிவபெருமான் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் சொன்னார். அந்த கருத்தை வடக்கத்தில் ஸ்ரீராம் சந்திரஜியும் எடுத்துக்கிறார். முழு பிரயத்தனத்தோடு தனியாக தியானம் செய்வதை அவர் வற்புறுத்துகிறார். இன்னொன்று, குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு பற்றுகளை சமநிலைப்படுத்தி அளவற்ற ஆசையில்லாது பண்பாடாக வாழும் வாழ்க்கையிலே மத போதனைகளை போதிக்க வேண்டும் என்கிறார். அப்படின்னா பண்பாடாக வாழணும் அப்படின்னா நீ குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், குடும்பத்தினருக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை உள்ளபடி உண்மையாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே அந்த ஞானி வலியுறுத்துகின்றார். அந்த கருத்து கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த கருத்தாக இருக்கிறது. அதனால் 2ஆம் பாகத்தில் இந்த 2வது கட்டுரையில் அதை 4வது கட்டுரையில் இது ரொம்ப வலியுறுத்துகின்றாருங்க. கோட்பாடுகளை சார்ந்து சொல்லப்பட்ட புத்திமதிகளும் உபன்யாசங்களும் கொஞ்சமும் உபயோகப்படுவதில்லை. உபன்யாசங்களை கேட்ட எவரும் மனமடக்குதல் என்பதை நடைமுறையில் கொண்டு வருவதில்லை அப்படிங்கிறார். அது உண்மைதான். கேட்ட உடனே கேட்டது காற்றோடு போயிற்று என்பதுபடி உபன்யாசம் கேட்கின்ற வரைக்கும் ஆஹா ஓஹோ என்று விட்டு உபன்யாசம் கேட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் உபன்யாசத்தை காற்றிலே பறக்க விடுகின்ற தன்மை இன்னைக்கும் நம்மளுக்கு இருக்குங்கிறத கண்ணதாசன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். நமது தனிமை எப்படி இருக்கும் அப்படின்னா, காற்று காட்டி போல, அதாவது
காற்று எந்த திசையில போகுதுன்னு நமக்கு காட்டுகின்ற அந்த திசைமானி போன்று நமது பாதம் போகும் போக்கிலேயே போகும் தனது தைரிய சாகசங்களால் இதை அந்த தனிமையில் இருந்து எவன் எதிர்த்து நின்று பாதிக்கப்படாமல் மற்ற சுக துக்கங்களில் பாதிக்கப்படாமல் தன்னை காத்து கொள்கிறானோ அவனே தீரன் என்பது ஸ்ரீராமச்சந்திரஜியின் கருத்து. இந்த கருத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் முழு மனதுடன் என்கிறார் கண்ணதாசன். அப்போ வாழ்க்கையை வாழ்க்கையாக ஒப்புக்கொண்டு துன்பங்கள் வந்தே தீரும் என்பதை போதித்து வருகிற துன்பங்களை எப்படி சமாளிப்பது என்ற யோசனையும் சொன்னால் சராசரி மனிதனுக்கு அது வழிகாட்டும் என்பது கண்ணதாசன் அவர்களினுடைய உண்மையான சத்தியப்பிரமாண கருத்துங்க. நம்மளும் அப்படி இருக்கணும். ஸ்ரீ ராமச்சந்திரஜி எதிலிருந்தும் விடுபட சொல்லலை, அதையும் சொல்றார். அதற்கு ஒரு அளவை நிர்ணயித்து கொள்ள சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாமே ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுங்கிறது பழமொழி என்றால், நாம் எதனையும் அளவோடு செய்து அளவோடு வாழ்ந்து அளவோடு உண்டு அளவோடு சுவாசித்து எல்லாமே அளவோடு இருக்கின்ற பொழுது வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்கும் என்பது கண்ணதாசன் அவர்களினுடைய கருத்து. ஆக அந்த அளவு என்பது ஏறக்குறைய திருக்குறளை ஒட்டியே இருக்கிறது. திருக்குறள் சொல்றதும் அதுதான். பகவத்கீதையில் பரந்தாமன் கூறும் மனத்தின் சமநிலையே வள்ளுவரும் ஸ்ரீ ராமச்சந்திரஜியும் வலியுறுத்துகின்ற அளவாகும் என்கிறார் கண்ணதாசன் அவர்கள். அப்போ என்ன அப்படின்னா, வள்ளுவன் என்ன சொல்லியிருக்கான்? இல்லறத்தில் துறவரம் என்ற தலைப்பிலே வள்ளுவன் சொன்னதைத்தான் நமக்கும் கண்ணதாசன் அவர்கள் போதிக்கின்றார். இன்பங்களையே அனுபவிக்காமல் ஒருவன் துறவு பூண்டால் அந்த இன்பத்தை நோக்கி அவன் மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். அவன் எந்த காலத்திலும் முழு ஞானம் பெற முடியாது. ஆக அனுபவித்து ஞானம் பெற்றவர்கள்தான் சிறந்த ஞானிகளாக காட்சியளிக்கிறார்கள். எனவே பற்றற்ற வாழ்க்கை என்பதற்கு ஸ்ரீ ராமச்சந்திரஜி கொடுக்கும் விளக்கம் என்ன அப்படின்னா, எதனையும் அனுபவித்து அந்த அனுபவத்தை அளவோடு வைத்து கொண்டால் அதுவே வாழ்க்கையில் மிக பிரமாதமான ஒரு அழகான வாழ்க்கையாக அமையும் என்பது கண்ணதாசன் அவர்கள் தான் சத்யோதயம் என்கின்ற நூலிலே கற்றுக்கொண்டதை இங்கே சொல்கின்றார். அப்ப சத்தியம் உதயமாவதற்கு தத்துவ ரீதியாகவும் பிரத்யட்ச கண்ணோட்டத்திலும் அவர் சொல்லும் வழிகள் இதுதான். இந்த வழிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிறார் கண்ணதாசன். நாமும் கடைபிடிப்போம். வாழ்க்கை என்பது நிலையாமை. அந்த வாழ்க்கை என்று எப்பொழுது முடியும் என்று எவருக்கும் தெரியாது. முடிகின்ற வாழ்க்கைக்கு யாரும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பற்றற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறார் கண்ணதாசன். நாமும் இயன்றளவு பற்றற்ற வாழ்க்கை வாழ்வோம். நன்றி.